மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இது குறித்து பிரியன் அவர்கள் தான் நாம் இப்போது கேட்கலாம். சார், நடிகர் விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கான அந்த அச்சுறுத்தல் மற்றும் அதற்கான தேவை காரணம் ஏதாவது இப்போது ஏற்பட்டிருக்கிறதா சார்? பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். நடிகர் விஜய்க்கு இந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இழுப்பதற்காகத்தான் அவருக்கு திடீரென அந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா சார்? பாரதிய ஜனதா கட்சியின் தான் தாவேக்காவை இயக்குகிறதா என்ற சந்தேகத்தை KP முனுசாமி எழுப்பியிருக்கிறார். இல்ல, ஒரு தலைவருக்கு எந்த அளவு பாதுகாப்பு, அது ஒய் பிரிவா, இசட் பிரிவா, இசட் பிளஸ் பிரிவா அப்படின்னு தீர்மானிக்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில அதை தீர்மானிப்பாங்க. எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்றத பொறுத்து. ஒருவேளை இந்த விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பு அவருக்கு ஏதாவது ஒரு திருட்டு இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் மத்திய உளவுத்துறைக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு, ஒய்பிரிவு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்களான்னு தெரியாது. இல்ல ஒருவேளை விஜய் தரப்புல இருந்தே தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு ஒருவேளை மத்திய அரசை அவங்க ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு அந்த விஷயம் தெரியாது. பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா மத்திய அரசோட உளவுத்துறை அந்தந்த தலைவர்களை அப்பப்போ கண்காணித்து அவர்களுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க மாநில உளவுத்துறையும் கண்காணிக்கும், மத்திய உளவுத்துறையும் கண்காணிக்கும். மத்திய உளவுத்துறை கண்காணித்து அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வந்திருக்கோ அதுக்கேற்றபடி தலைவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணாமலைக்கு கூட ஒய்பிரிவு கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு அதே மாதிரி பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனால் இதற்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படி இல்ல பாஜக தரப்புல இருந்து அவங்க விஜய் இழுக்க பாக்குறாங்கன்னு KP முனுசாமி சொல்றது கொஞ்சம் அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்ல இல்லை. ஏன்னா விஜயுடைய அரசியல் கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்ப்பதுதான் என்னுடைய பணி அப்படின்னு மாநாட்டிலேயே அவர் சொல்லியிருக்காரு. சோ கொள்கை ரீதியா எதிராக இருக்கிற பாஜகவோட எந்த விதத்திலையும் ஓட்டோ உறவோ வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, அவரு தாவேக சார்பா ஒரு எம்எல்ஏவோ எம்பிக்களோ இல்ல. ஆனா இப்ப பல்வேறு கட்சிகளுக்கு அந்த எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், இந்த விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தலைவர்களுக்கு இந்த இது போன்ற பாதுகாப்பு வசதி மத்திய அரசா மேற்கொள்ள கொடுக்கலையே, திடீர்னு இவருக்கு விஜய்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா? அதான் என்னன்னு கேக்குறேன் சார். இல்ல, அதுதான் அந்த செக்யூரிட்டி த்ரெட் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் அவருக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலா அது எந்த அடிப்படையில ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுக்க, ஒருத்தருக்கு ஒரு ஒய் பிரிவோ எதிர் பிரிவோ பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு சில சட்ட விதிகளின் அடிப்படையில தான் அந்த விஷயங்களை முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அந்த முடிவுகள் எடுக்கப்படும் போது நேற்று கூட ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வரும்போது ரொம்ப தெளிவா உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, தேவையில்லாம பாதுகாப்பு கொடுத்து கவர்மெண்டோட அந்த இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பொதுமக்கள் பணத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க பாதுகாப்புல அப்படின்ற மாதிரி அனாவசியமா தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நேற்று கூட நீங்க சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கில் நேற்று கூட சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால இப்படி இருக்கும்போது அதனால இப்ப கவர்மெண்டா இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விதியின் அடிப்படையில தான் அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க முடியாது. அதாவது தனிப்பட்ட மனிதர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அரசாங்க பணத்தை பயன்படுத்துறதுனால அப்படின்னு தனிப்பட்ட மனிதர்களே ஒரு தலைவரா இருக்கார், ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கார். ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கும்போது ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது அவருக்கான சில ஆபத்துகள், மார்ச் மாசத்துல அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறதா சொல்றாங்க. ஸோ அப்படி போகும்போது அவருக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு தேவை. நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ரிஸ்க் அவருக்கு வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக இந்த ஆளுகின்ற அரசுகளை தான் அது மத்திய குறிப்பா மாநில அரசை ரொம்ப பாதிக்கும் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த பாதுகாப்பு அவர் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது அவருக்கு தேவையான விஷயமா கூட இருக்கக்கூடும். ஆனால் அது அரசியலோட லிங்க் பண்றது எந்த விதத்துல சரின்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கி, பெரிய ஓட்டு வங்கி இங்க இருக்கு. அது முழுக்க முழுக்க இப்ப திமுகவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்படி கொள்கை ரீதியா பாஜக இருக்கிற விஜய் அந்த ஓட்டுல கொஞ்சமாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்ப தேவையில்லாம இந்த பாதுகாப்பு கொடுத்த ஒரே காரணத்தினாக அவர் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, இவர் பாஜகவோட எந்த விதமான நெருக்கம் வைத்துக் கொண்டாலுமே அவருக்கு அந்த ஓட் பேங்க் அவருக்கு கிடைக்காது. அவர் தன்னுடைய கொள்கை ரீதியான அந்த அறிவிப்பை அவரே மீறுகிறார் என்ற ஒரு சொல் சேரும். அதனால அவருக்கு அந்த ஓட் பேங்க் அவருக்கு கிடைக்காது. எப்படி இப்ப ஏடிஎம்கேவும் பிஜேபியும் என்னதான் கூட்டணி கிடையாதுன்னா கூட இவங்க ரெண்டு பேருக்கு அதுக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்குன்ற மாதிரியான பேச்சு இருக்கிற மாதிரி நாளைக்கு விஜய் நிலைமையும் அதே மாதிரி போயிடும். அதனால இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்,
அவரை வந்து இழுத்துருவாங்க, இந்த பாதுகாப்பு கொடுக்கறது மூலமா இழுத்துருவாங்க அப்படின்னா அது விஜயுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் நம்ம இனிமேல் ஃபர்தரா பேச முடியும். எப்படி மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகளை பத்தி பேசுறாரு, விமர்சிக்கிறாரு, அதன் மூலமா தான் நம்ம அதை பத்தி நம்ம இப்போ அதிமுக மத்திய அரசோட சில நடவடிக்கைகளை விமர்சிக்கிறது கிடையாது, சிலது ஆதரிக்கவும் செய்யறாங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு வகையில அவங்க க்ளோஸா இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஆனா விஜய் பொறுத்த மட்டும் இன்னும் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கல. ஸோ அவங்க செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, முழுசா பொலிட்டிக்கலா பண்ணினாங்க, இல்ல பொலிட்டிக்கலா ஒரு நோக்கத்தோட பண்ணினாங்கன்றதுக்கான அந்த விஷயத்தை உறுதியா சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவை. அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி சொல்றதுக்காக. ஓகே, நன்றி சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே, நன்றி சார்.